பாரதிய ஜனதா கட்சியோட தாவேக்கால இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கூட்டணி வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அப்படி அமையுதுன்னா 50 சீட்டுகள் வரணும் கூட போகலாம். தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2 அவங்களோட கூட்டத்திலேயே ஏதோ டார்கெட் பண்ணி பேசலாம். உங்களோட தேர்தல் அறிக்கையை தான் வந்து தாவேக்கா வந்து காப்பி அடிச்சு போட்டிருக்கா அப்படிங்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்காங்க. அது அந்த கட்சியோட இது நீ அவங்கள தான் கேட்கணும், என்ன வந்து கேட்டான்னு சொல்லிட்டு கடந்து போறாரு. அந்த கேள்வி மக்களை கவர்றதுக்கு என்ன வேணா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற அந்த கேள்வி. பிஜேபியோட தாவேக்கா கூட்டணியே சேர்ந்துட்டு இருக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க. ஏன்னா சிபிஐ விசாரணை தன்மையை வைத்து பார்க்கும்போது நான் அப்படி தான் ஒரு பத்திரிகையாளர் சந்தேகப்படுவேன். விஜய் அவர்கள் ஒரு நடிகையோட போனதை நம்ம விமர்சனம் பண்ணுவோம். தனிப்பட்ட வாழ்க்கை, ஆனால் அது பொதுக்கு வந்ததுக்கப்புறம் அது விமர்சனம் பண்ணுவோம். இந்த மாதிரி லாக்அப் டெத்தில் உயிர் போயிருக்கு. அப்போ காவல்துறையால் உயிர் போனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அங்கே சாதி வந்து வராது. வேறு சாதிகாரன் அடிச்சிட்டானா அப்போ சாதி பெருசாக ஆகும், பெப்பரபேன் ஆகும். அப்போ என்ன அரசியல் பண்ணுறீங்க? உயிருக்கு அரசியல் பண்ணுறீங்களா, ஜாதிக்கு அரசியல் பண்ணுறீங்க? இட்லி 40 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்கு சாப்பிட்டது உண்மை, பில்லு பார்த்தோம். ஆனால் என்ன ஆச்சு? நியாயமான சாவா, இயற்கையான சாவா, செயற்கையான சாவா தெரியாது. ஆனால் சந்தேகத்தை எழுப்புனது ஓபிஎஸ், சந்தேகத்தை எழுப்புனது இன்றைய முதல்வர். 2 பேரும் இப்போ ஒன்றா தான் இருக்கிறீங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரியாச்சு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 15 நாளில் எதுனா அந்த வழக்கில் ஒரு தீர்வு. இன்றைக்கி பாஜகன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா திமுகவில் அரசியலே பண்ண முடியாது. அதுதான் யதார்த்தம். எது பாஜக வந்துடும் பூச்சாண்டி. தொடர்ந்து யார் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு வருதோ அவர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கறது திமுக. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க. அவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க? தன்னுடைய சகோதரரை ராஜ்யசபா எம்பி ஆகிடும். பச்சையாக குடும்ப அரசியல் பண்ணுறவங்களுக்கு இஷ்டப்பட்டு கூப்பிட்டு திமுகவில் ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பதவியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. ராஜஸ்தானிகளுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவரிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் நம்மளோட இருந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சரி, இப்போ நடிகர் விஜய் அவர்களுக்கு மீண்டும் சிபிஐ சம்மன் வந்திருக்கு. எலெக்ஷன் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் விஜயை கூட்டணிக்குள்ள அழைச்சிக்கிறதுக்காக ஒரு செய்தியும் பரவிட்டு இருக்கு. எதன் காரணமாக இரண்டாவது சம்மன் கொடுக்கப்பட்டிருக்கு? 2 பார்வையாக பார்க்கணும். இதை ஒன்று வந்து அரசியல் பார்வை, இன்னொன்று வந்து யதார்த்த பார்வை. இப்போ அரசியல் பார்வையாக பார்க்கும்போது என்னென்னா, இப்போ இன்றைக்கி கூட ஊடகத்தில் வந்து இன்றைக்கி அச்சு ஊடகத்துலேயே செய்தி வந்திருக்கு. இது மாதிரி வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தாவேக்கால இருக்கவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, கூட்டணி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை அப்படி அமையுதுன்னா 50 சீட்டுகள் வரணும் கூட போகலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. அப்புறம் ஆங்கில ஊடகத்துலேயும் டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் ராமகிருஷ்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தர் செய்தி எழுதியிருக்காரு. அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா, முயற்சி படுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதை தாண்டி நம்ம அங்கே விசாரிக்கும்போது பிஜேபி இதில் விசாரிக்கும்போது என்னென்னா, பிஜேபி தலைவர்களுமே வந்து நிறைய பேர் வந்து இப்போது அவங்களுக்குள்ளவே பேசிக்கிறாங்களாம். அதாவது என்னென்னா, விஜய் பற்றி நம்ம எதுவும் அட்டாக் பண்ணி பேச வேணாம், விஜய் மீது எதுவும் பெரிய விமர்சனம் வந்து இப்போ வைக்க வேணாம், நம்ம வந்து அமைதியாகவே போவோம். விஜய் கூட்டணிக்கு வராரோ வரலையோ அது வேறு விஷயம், நம்ம வந்து அந்த விஷயத்தை தேவையில்லாமல் போக வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த கட்சியினுடைய ஒரு செய்தி தொடர்பை ஏஎன்எஸ் பிரசாத் அவர் வந்து ஒரு அறிக்கை மாதிரி விட்டுருந்தார். அதில் என்னென்னா, நம்ம அரசியல் ரீதியாக போவோம், ஒருத்தர் சில விஷயங்களோட தனிப்பட்ட விஷயத்தில் போய் நம்மளோட அரசியல் நேரத்தை வந்து விரயம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க. எதுக்கு வந்து விஜயை வந்து நம்ம தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணணும்? நம்மளோட நோக்கம் டார்கெட் வந்து ஸ்டாலின் அவர்கள், திமுக எதிர்ப்பு, திமுகவை ஆட்சி விட்டு வீட்டுக்கணும். அந்த புரிதல் விஜய்க்கு இருந்தால் அவர் வரட்டும், இல்லைன்னா என்னவோ அது அவர் வழி அவர் பார்த்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெல்லிய போக்கில் பாரதிய ஜனதா கட்சி போகிறாங்க. இதே பாரதிய ஜனதா கட்சி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு கருத்து சொல்லி அது ஒரு சர்ச்சையாகி ஒரு பிரச்சனைலாம் வந்தது. அந்த பாரதிய ஜனதா கட்சி இப்போது அமைதியாக இருக்குது. 1. 2வது தாவேக்காவும் பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2 அவங்களோட கூட்டத்திலேயே எதுவும் டார்கெட் பண்ணி பேசலை. இது அவங்களோட விஷயம். அதிமுகவை பொறுத்தவரைக்கும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களோட தேர்தல் அறிக்கையை தான் வந்து தாவேக்கா வந்து காப்பி அடித்து போட்டிருக்கா அப்படின்னு மாதிரி. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்காங்க. அது அந்த கட்சியோட இது நீ அவங்கள தான் கேட்கணும், என்ன வந்து கேட்டான்னு சொல்லிட்டு கடந்து போகிறார். அந்த கேள்வி மக்களை கவர்றதுக்கு என்ன வேணா சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கடந்து போகிறார். அப்போ இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதா அப்படின்ற அந்த கேள்வி. இப்போ அது கூட வந்து சிபிஐ விசாரணை சம்மன், அதுக்கு கூட வந்து ஜனநாயகன் படத்தோட அந்த ரிவ்யூ கமிட்டியோட அதை ஸ்க்ரீன் பண்ணி பார்க்குறது நேரம் வந்து நாள் தள்ளி போகுது. அப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குமோ அப்படின்ற அந்த ஒரு
யதார்த்தமான ஒரு கேள்வி. அதுதான் அந்த யதார்த்த அரசியல் நான் சொன்னேன். இப்போது அதனால தான் இந்த கேள்விகள் வருது. ஏன் இது வந்து இருக்காது அப்படின்னு. நியாயமான சிந்தனை தான், அதில் வந்து தப்பு கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்சு இதை தாண்டி ஒன்று இருக்குது. என்னன்னா, இந்த சிபிஐ சம்மனே ரொம்ப தாமதம். இது வந்து சட்டத்தின்படி வந்து விசாரணை என்பது தீவிரமாக இருக்கணும், சீக்கிரமாக இருக்கணும். அதுதான் வந்து எந்த சட்டமே வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பொறுமையாக விசாரிங்கன்னா எந்த சட்டமும் சொல்லலை. அது நீங்கள் பிஎன்எஸ் வந்ததுக்கு அப்புறமா 3 மாசம் பண்ணணும்னு இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் ஆயிருக்கு. இப்போ விஜய் அவர்கள் இல்லாமல் வேறு யாருன்னா ஒருத்தர் இருந்தாங்கன்னா இவ்வளோ நாள் இதுக்கு நீங்கள் நேரம் கொடுப்பீங்களா? அப்போ சிபிஐ வந்து விஜய்க்கு ரொம்ப நேரம் கொடுத்துருக்கு. சிபிஐ வந்து விஜய் மீது இருக்கக்கூடிய இந்த விசாரணை தாமதப்படுத்துது வேணுன்ட்டேன்னு கூட நான் புரிஞ்சுக்குவேன், நான் சந்தேகப்படுவேன். இப்போது கூட்டி கழிச்சு பார்க்கும்போது விஜய் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்து மத்தியிலேருந்து விசாரிக்கட்டும், இல்லை நீதியரசர் விசாரிக்கட்டும், ஆனால் மாநில காவல்துறை விசாரிக்கக்கூடாதுன்னு அவர் பண்ணார். அப்போ அவர் வந்து அவருக்கு உண்டான அரசியல் அங்கே பண்ணியிருக்கிறார். குறிப்பாக சிபிஐ விசாரணைக்கு போன உடனே நீதி வெல்லும்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டும் வந்து ட்வீட்டு போட்டார். அதுதான் இப்போ அதான் நீதி வெல்லுன்னா எங்கள் நீதி தாமதமெல்லாம் ஆகிட்டு இருக்குது. வழக்கு என்பது முடிவுக்கு வரணும். அப்போது கோர்ட்டு சொல்கிறது தான் நீதி. கோர்ட் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதுதான் நீதி. ஒருவேளை அது அநீதின்னு யாருன்னா நினச்சாங்கன்னா அவங்க அதை எதிர்த்து அப்பீல் போவாங்க, இன்னொரு மேன்மை கோர்ட்டுக்கு போவாங்க கேஸ் ஆட. இதுதான் யதார்த்தம். நான் விஜய் அவர்கள் விஷயத்தில் சார்ஜ் ஷீட்டு டிலே ஆகுது, எஃப்ஐஆரில் விஜய் பேர் சேர்க்க போகிறாங்களா இல்லையா தெரியாது. விஜய் இப்போ தான் 2வது கட்ட விசாரணைக்கே போகிறார். 2வது கட்ட விசாரணை சம்பவம் எப்போ நடந்தது? டிசம்பர், நவம்பர், அக்டோபர் 3 மாதம், ஜனவரி, பிப்ரவரி, இப்போ மார்ச்சில் 6 மாதம் கிட்டத்தட்ட விஜய்க்கு டைம் கொடுக்குறீங்க. இதே மாதிரி வேறு யாருக்குன்னா டைம் கொடுப்போம். ஒன்றும் இல்லை, ஜிஎஸ்டி வரி ஒருத்தர் கட்டல, 6 மாதம் டைம் கொடுங்க அப்படின்னு நோட்டீஸுக்கு பதில் கொடுத்தா ஜிஎஸ்டி விடுமா? வரி விஷயத்துலேயே இது உயிர் போயிருக்கு. அப்போது இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோட தாவேக்கா கூட்டணியே சேர்ந்துட்டுருக்கலாம். கிட்டத்தட்ட நீங்கள் கூட்டணியில் தான் இருக்கீங்க. ஏன்னா சிபிஐ விசாரணை தன்மையை வைத்து பார்க்கும்போது நான் அப்படி தான் ஒரு பத்திரிகையாளராக சந்தேகப்படுவேன். சும்மா கிட்ட இந்த கொள்கைன்னு சொல்லி பேசிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு நாங்கள் பாஜகவை எதிர்க்க மாட்டோம், பாஜக வந்து பாசிச கட்சி, அதெல்லாம் இல்லை. நல்லா நட்பு பாராட்டுறீங்க. இது இவங்க மீது. இந்த சைடு வாங்க, KN நேரு ஊழல் குற்றச்சாட்டு, அமைச்சர் மூர்த்தி மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, மண்ணு திருடின கேஸு, சாண்ட் மைனிங், அதுக்கப்புறம் குவாரி. இதில் வந்து ஐயா துரைமுருகன் பேர் அடிபட்டு அவருக்குமே வந்து கலெக்டருங்க அவர் துறைக்கு இருந்தவங்களுக்குலாம் லெட்டர்லாம் போச்சு, அது என்ன ஆச்சு தெரியாது. பொன்முடி அவர்கள் மீது ஒரு வழக்கு இருக்குது, அது என்ன ஆச்சு தெரியாது. KN நேரு மீது வழக்கு பதியப்படலை. சேகர் ரெட்டி வீட்டில் இருந்து எடுத்த டைரியில் ஒரு சிலர் பேர்லாம் இருந்தது. அதில் கூடவே இருந்து அப்படியே கோயிலில் மொட்டடிச்சா மாதிரி இருந்த ஐயா ஓபிஎஸ் இன்னைக்கு யார் கூட இருக்கார்? கோர்ட்டே வந்து ஓபிஎஸ்க்கு வந்து அவர் மீது விசாரணை பண்ணுங்கன்னு சொல்லி போட்டப்போ இன்றைய முதல்வர் வந்து ட்வீட்டு போட்டார். இதெல்லாம் வந்து அவலம் இல்லையா? இப்படி ஒருத்தர் பதவியில் இருக்கணுமா? துணை முதல்வர் பதவி வந்து ஒரு விலகணும், அரசியலை விட்டே விலகணும்னாரு. விலக வேண்டியவரை இவர் கூட சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போது இதையும் வந்து மத்திய அரசு எதுவுமே பண்ணலை. வெறும் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சது, அதோட அதோட முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி நான் என்ன கேட்குறேன்னா, அந்த கேஸ்லையுமே செந்தில் பாலாஜி கேஸ்லையுமே தீர்ப்பு எங்கே, தீர்வு எங்கே? ஏன் தீர்ப்பு வரல, ஏன் தீர்வு வரல? அதே மாதிரி முன்னாடி அதிமுக காலத்துலேயும் இந்த மாதிரி ஊழல் சுற்றுச்சாட்டு, அதுலேயும் தீர்ப்பு எங்கே, தீர்வு எங்கே? விஜயபாஸ்கர், கேசி வீரமணி, விஜயபாஸ்கர், அப்புறம் அந்த ஃபுட்டு சம்மந்தப்பட்டதெல்லாம் ஒரு சிலது ஹைவே காமராஜ், அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எல்லாங்க குமாரசாமின்னு ஒரு ஆஃபீஸர் வந்து சூசைட் பண்ணி அவர் அந்த பேரே சொல்லிட்டு போனார். அப்போ அதிலெல்லாம் என்ன? அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, சும்மா அதெல்லாம் வந்து கண் துடைப்பு, ஏமாத்துறது, அரசியல் அழுத்தன்றலாம் சொல்கிறாங்க. அரசியல் அழுத்தம்லாம் கிடையாது, இது எல்லாமே தாமதம். இதில் குறிப்பாக என்னோட கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் KN நேரு மீது வழக்கு போடணும்னு சொல்லிட்டு நீதிமன்றமே சொல்லிடுச்சு, இன்னும் வழக்கு போடலை. ஏன் வழக்கு போடலன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் எல்லாருமே கேட்குற மாதிரி, சும்மா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகுற மாதிரி அழுகுன்ற மாதிரி வெளியே ப்ரெஸ் மீட் பண்ண கொடுத்துருக்காங்க. அவர் தலைமையில் ஒரு மாநாடு திருச்சியில் நடக்குது, 10 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லி பெரிய மாநாடாக வந்து பார்க்குறாங்க. குறிப்பாக 2026 தேர்தலுக்கான ஒரு வெற்றி மாநாடுன்ற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஏற்கனவே அப்படி தான் போட்டோம், சென்டிமெண்ட்லேயே செட் ஆகிடுச்சு, திருப்பி அதே மாதிரி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஊழல் குற்றச்சாட்டு உடைய ஒரு நபர், அவரை வந்து திருப்பி அவர் ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன் வச்சு அழக பார்க்குறது அந்த கட்சிக்கு அழகான ஒரு கேள்வி இருக்குல்ல. அதாவது முதல்ல எதிர்கட்சியில் வந்து ஆரம்பிப்போம். KN நேருவை எதிர்த்து எதிர்கட்சிகள் எந்த அளவுக்கு அரசியல் பண்ணாங்க? இல்லை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இருந்தப்போ அவர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது. இல்லை இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் மீதும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தது. அவர் என்ன பண்ணுறாரு, உஷாராக கோர்ட்டுக்கு போய்
கோர்ட்டில் வந்து என் மேலே எதுவும் இல்லை, என்னை வந்து வழக்கு போட்டவங்களே வாபஸ் வாங்கி போயிட்டாங்க, இதுதான் என் மேலே இருக்குதான்னு சொல்லிட்டு அவர் வண்டி பெயில் வாங்கி வந்துட்டார், அவரும் எஸ்கேப் ஆகிட்டார். அதாவது நீதிமன்றத்தின் பார்வையில் எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு என்பது இல்லை. அதான் இன்னைக்கு சட்டத்தில் அதுதான். இப்போ இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல்வாதின்னு சொல்ல முடியாது சட்டப்படி. ஆனால் அந்த கட்சியில் ஒரு சில பேர் அந்த எஃப்ஐஆர் இன்னும் இருக்குது. அதே அந்த கட்சியில் இருந்த நிறைய பேர் மேலே எஃப்ஐஆர் இருந்தவங்க இன்றைக்கி திமுகவில் போய் சேர்ந்துட்டாங்க. அன்றைக்கும் அவங்க மீது வழக்கு பதியப்பட்டு அந்த விசாரணை என்பது தீவிரப்படுத்தலை, இன்றைக்கும் தீவிரப்படுத்தலை. இதெல்லாம் சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டா தொடர்ந்து யார் மீதெல்லாம் ஊழல் கரை ஊழல் குற்றச்சாட்டு வருதோ அவர்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கறது திமுக. அப்போது இந்த யதார்த்தமான ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, என்னப்பா இவர் வந்து மதச்சார்பின்மை பேசுகிறாரு, சிறுபான்மையர் நலன் பேசுகிறாரு, தமிழ்நாடு முன்னேற்றம், திராவிட மாடல் 2.0, பாசிச பாஜகலாம் சொல்கிறாரு. இந்த சைடு வந்து திருடுறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, லஞ்சம் லாவணியம் கொள்ளையடிக்கிறாங்க, வரி அதிகமாக வாங்குறாங்க, சொத்து வரி தண்ணி வரி எல்லாம் ஏற்றிருக்காங்க, கைட்லைன் வேல்யூலாம் நிறைய ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் கம்மி பண்ணி ஒரு சில சர்வேலெல்லாம் தப்பு நடந்திருக்கு, குவாரி மணல் கொள்ளை இருக்குது, அதுக்கப்புறம் கட்ட பஞ்சாயத்து கஞ்சா போன்ற வியாபாரங்கள் இருக்குது, டிரான்ஸ்ஃபருக்கு காசு வாங்கினாங்க குற்றச்சாட்டு இருக்குது, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கினதா குற்றச்சாட்டு இருக்குது. இதை பற்றிலாம் முதல்வர் எதுவுமே பேச மாட்டேன்றாரு. அப்போ இந்த கேள்விக்கெல்லாம் அவர்கிட்ட பதில் கிடையாது. இதை கேட்டால் என்ன பண்ணுவார்னா, சமூக நீதி காக்கணும், தமிழகத்தை வளர வைக்கணும், 2.0 3.0 அப்படின்னு. சரி வளருது ரைட், 2.0 3.0. அப்போது இவங்கெல்லாம் திருப்பி மறுபடியும் கொள்ளையடிப்பாங்களா? திருப்பி இவங்களாம் மீது ஊழல் குற்றச்சாட்டு வருமா? அதுவும் 2.0 3.0வா? அதுக்கு என்ன கேள்வினா அந்த கேள்விக்கு பதில் இல்லை. திமுக வந்து கொஞ்சம் கூட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, அவங்க என்ன அரசியல் பண்ணுறாங்க? இப்போ தன்னுடைய சகோதரரை ராஜ்யசபா எம்பி ஆகிடும். பச்சையாக குடும்ப அரசியல் பண்ணுறவங்களுக்கு இஷ்டப்பட்டு கூப்பிட்டு திமுகவில் ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய பதவியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. இவ்வளோதான். இதில் வந்து பெருசாக இதில் விமர்சனம் வைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, இதுதான் எல்லாருக்குமே தெரியுது. நிறைய பேர் அதை பற்றி பேசுறது கிடையாது, எதுக்கு இதெல்லாம் பேசிக்கணும் அப்படின்றாங்க. இது இங்கே பிரச்சனை. அங்கே அதிமுக எடுத்திங்கன்னா அங்கே வேறு சில பல பிரச்சனைகள். ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் முன்னாடி பேசியிருக்கோம், நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதே அறப்போர் இயக்கம் அதிமுக ஆட்சி காலத்திலே உணவுத்துறையில் தப்பு நடக்குதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணிச்சு, நடவடிக்கை இல்லை, வழக்கு பதிவு பண்ணல. அண்ணன் நன்னிலம் காமராஜ் சந்தோஷமாக இருக்கார். சரி, இப்போ உணவுத்துறை அமைச்சராகிறாரு, பொங்கலுக்கு வெள்ளம் குத்தா உருண்டு ஓடுது, தண்ணியாக போகுது, அதுக்கு எதனா விசாரணை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அதே அறப்போர் இயக்கம் ஜெயராமன் திருப்பியும் இந்த திருட்டுத்தனம் ஊழல் நடக்குது, கொள்ளை அடிக்கிறாங்க மக்கள் பணத்தைன்னு சொல்லி இன்னமும் கரடியாக கத்துறாரு. இப்போவும் நடவடிக்கையும் இல்லை, ஒன்றும் இல்லை. குறிப்பாக அப்போது கம்மியாக நடந்தது, இப்போ அதிகமாக நடக்குது. குறிப்பாக இந்த ஆட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அறப்போர் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணதை ஒரு ஊழல் நடந்துச்சு. இவங்க வந்து இந்த செம்பு டிரான்ஸ்ஃபார்மருக்கும் நார்மல் டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இது மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் கொடுத்துருந்தார். அதுக்குமான எந்த விளக்கமே வந்து கொடுக்கல. தொடர்ச்சியாக அந்த ஆட்சியின் மீது இருக்க அந்த ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கமே கொடுக்காம ஒரு ஆட்சியை ஜெயிச்சிட முடியுமா மீண்டும் ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ மக்கள் எதை நோக்கி நகர்றாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. மக்கள் எதை நோக்கி நகர்றாங்கன்றது ஓட்டு போட்டு முடிஞ்சவனுக்கு தான் தெரியும். அவங்க திமுகவை நோக்கி நகர்றாங்களா இல்லை அதிமுகவை நோக்கி நகர்றாங்களான்னு. பட் எனக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ எனக்கு பதில் தெரில. ஆனால் மக்கள் எதை நோக்கி போகிறாங்கன்ற எனக்கு தெரியல. எனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, அறப்போர் இயக்கம் ஜெயராமன் பாதுகாப்பாக பத்திரமா இருக்கணும். மக்கள் எப்படி போவாங்க என்னன்னு தெரியாது. ஆனால் இது இப்படியே போச்சு, அறப்போர் ஜெயராமன் திருப்பி திருப்பி இதே மாதிரி பேசிட்டு தான் அவரையும் தூக்கி ஜெயிலில் போட்டுரும். யாரும் எதுவும் ஊழல்லாம் பேசிடக்கூடாது. சமூக நீதி பேசலாம், சாதிய பிரச்சனை பேசலாம், மதவாதம் பேசலாம், யார் யாரோட போகிறா, எந்த நடிகர் நடிகையோடு இருக்கிறாங்க பேசலாம், இதெல்லாம் பேசலாம். ஆனால் ஊழல் பற்றி பேசணும். ஊழல் பற்றியோ அரசு இதில் தப்பு செய்துன்னு பேசினா அவர்களுக்கு பாதிப்பு. அதனால் எனக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இது பதில் கிடையாது. ஆனால் எனக்கு என்னன்னா, இந்த ஊழலை பற்றி பேசக்கூடியவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அவ்வளோதான். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். தொடர்ச்சி எல்லா கட்சிகளும் மாறி மாறி வந்துன்னா 2.0 வந்தால் வந்து 2000 தரேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி விஷயங்களை அதிமுக அறிவிக்குது. சமீபத்தில் கட்சி ஆரம்பித்தா விஜய் அவர்களும் அதே மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாரு. மார்ச் 12 ஒரு போராட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு முழுக்கும் வந்து போராட்டம், லாக்அப் டெத் சார்ந்த விஷயங்கள், மகளிர் பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், மத போதை அந்த போதை கலாச்சாரத்துக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள். திடீர்னு இந்த போராட்டம் அறிவிக்கிறதுக்கான தேவையும் காரணமும் என்ன? ஏன்னா இது ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். மகளிர் தின விழாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மது போதை சார்ந்த விஷயங்கள், கஞ்சா போதை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்கலாம், நான் வந்தால் இது இல்லாத ஒரு தமிழ்நாடு உருவாக்கும் சொல்லி. திடீர்னு ஒரு போராட்டம் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான காரணமும் இல்லை. தாவேக்காவோட போராட்டம் இல்லை, திடீர்னுலாம் இல்லை, அவங்க இப்போ தான் அறிவிக்கிறாங்க. அவங்க அரசியல் கட்சியாக ஒரு சில விஷயங்கள் செஞ்சுருக்கணும், செய்யவே இல்லை. ஒரு
அவங்க தான் மாற்றுன்னு சொல்கிறாங்க. யாருக்கு மாற்று? திமுகவுக்கு மாற்று, தாவேக்கா சொல்கிறாங்க. எத்தனை வழக்கு தொடர்ந்துருப்பாங்க, எத்தனை போராட்டம் பண்ணியிருப்பாங்க, இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ கோர்ட்டு வந்து சொல்லிச்சு கேஎன் நேரு மீது சந்தேகமாக இருக்குது, வழக்கு பதியப்பட்டு விசாரிங்கன்னு சொல்லி கோர்ட்டு சொல்லி கிட்டத்தட்ட 2 வாரம் மேலே ஆகிப்போச்சு. இன்னமும் எதுவுமே கல்லை தூக்கி கிணத்துல போட்ட மாதிரி இருக்குது. கோர்ட்டு சொன்ன பேச்சு கூட மதிப்பு மரியாதை இல்லாமல் தான் எங்கள் நாட்டில் இருக்குது. இப்போ இதே ஒருத்தர் வந்து ஹெல்மெட் போடாமல் போனால் அவரை பாஞ்சு பிடிக்கிறதுக்கு 3 காவல்துறை அதிகாரிங்க வருவாங்க. ஒருத்தர் மது வந்து அரசாங்கம் விற்கும், அந்த மது அரசாங்கத்தை வாங்கிட்டு அவர் குடிச்சிட்டு வெளில போனால் அவரை பிடிக்கிறதுக்கு 7-8 பேர் பாயிண்ட்ல நின்று கப்புன்னு பிடிச்சிருவாங்க. கரெக்ட், வரவே இருக்கிறோம். ஆனால் கோர்ட்டு சொல்லியும் நாங்கள் எஃப்ஐஆர் போட மாட்டோன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் தான் யூனிஃபார்ம் போடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி உறுத்தலாம் இல்லை? அந்த யூனிஃபார்ம் போடுறவங்களுக்கு சம்பளம் நீங்கள் யாருக்காக வாங்குறீங்க? யாருக்கிட்ட வாங்குறீங்க? சம்பளம் என்ன அரசியல் கட்சி தலைவர்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை பொதுமக்கள் வரி பணத்தில் வருதா? எங்கள் பணத்தை யாரோ திருடிட்டு போயிடுறாங்கன்னு யாரோ ஒருத்தர் கேஸ் கொடுக்குறாங்க. அப்போ எங்கள் பணம், மக்கள் பணம் ஊழலில் போகாமல் அந்த ஊழல் விஷயம் இல்லாமல் தடுக்க வேண்டியது காவல்துறையோட வேலையா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? அமைச்சர்களுக்கு சல்யூட் அடிக்கிறத தவிர வேறு என்ன வேலை பார்க்குறீங்க? இதை யார் கேட்கணும்? கோர்ட்டாச்சு கேட்கணுன்றது என்னோட புரிதல். ஏன்னா கோர்ட்டு சொன்னதை செய்யலை. சொன்னதை செய்யறதுக்கு, கோர்ட்டு செல்றதை செய்யறதுக்கு தான் சட்டம் ஒழுங்குத்துறை. சட்டம் ஒழுங்கத்தை நீங்கள் காப்பாற்றணும். நீங்கள் காப்பாற்ற தவற பட்சத்தில் கோர்ட்டு தலையீடு இருக்கும். இதுதான் அரசியல் சாசனம். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, உங்களுக்கு பயம் கிடையாது, உங்களுக்கு உண்மை வந்து குறுக்க வருது. நீங்கள் உண்மையிலே வந்து உங்கள் மீது எதுவும் பாதிப்பு இல்லை, எங்கள் அமைச்சர்கள் யாருமே வந்து எந்த தப்பும் பண்ணலை, இது பாஜக போடுற பொய் நடவடிக்கை அப்படின்னா கோர்ட்டுக்கு முன்னாடி விட்டுட்டு ஜட்ஜுங்க எல்லாமேவா பிஜேபிக்காரங்க? எல்லா ஜட்ஜுமா நல்ல ஜட்ஜுகளே இல்லையா? சட்டம் படித்த வழக்கறிஞர்களாக இருந்து ஜட்ஜி யாரும் ஆகலையா? அப்போ அவங்கக்கிட்ட முன்படுத்தணும். ஃபஸ்ட்டு நான் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழறேன் அப்படின்றத காட்டணும். இப்போது விஜய் அவர்கள் ஒரு நடிகையோடு போனதை நம்ம விமர்சனம் பண்ணுறோம், தனிப்பட்ட வாழ்க்கை. ஆனால் அது பொதுவுக்கு வந்ததுக்கப்புறம் அது விமர்சனம் பண்ணுறோம். இது பொது வாழ்க்கையில் பொதுவில் ஒரு விஷயம் இருக்கிறது யாரும் பேச மாட்டேங்குது. பொதுமக்கள் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது, அது பேசுறது கிடையாது. அப்போ இது என்ன விதமான அரசியல் புரிதல்? எதுவும் பாஜக தான் காரணம். இது பாஜகவை வந்துங்க, எனக்கு தெரிஞ்சு தமிழக அரசியல் வந்து பாஜக கொஞ்சம் ஒதுங்கிச்சுனாவே நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வாழ்க்கை பாஜக கொடுத்துட்டு, அரசியலும் மண்ணு தெரியாமல், இந்த மண்ணுக்கு ஏற்ற அரசியலும் புரியாமல் காமெடி பண்ணிட்டு இருக்குது பாஜக. இன்றைக்கி பாஜகன்ற ஒரு விஷயம் இல்லைன்னா திமுகவில் அரசியலே பண்ண முடியாது. அதுதான் யதார்த்தம். எது பாஜக வந்துடும் பூச்சாண்டி. அப்போ நீங்கள் மணல் கொள்ளை பண்ணலாம், லாக்அப் டெத்து 27 பேர் செத்து போகலாம், அதுக்கும் பாஜக. இப்போ லாக்அப் டெத்து ஒருத்தர் செத்து போனாங்க, என்ன நடவடிக்கை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்றதை பார்க்க போகிறோம். திருமாவளவன் அண்ணன் வந்து வலிக்காமல் கோவப்படாமல் அறிக்கை விடுறார். ஒருவேளை காவல்துறை செய்திருந்தால் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏதோ ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு, உங்கள் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஏதோ ஒரு சண்டை ஆகிப்போச்சு விழுப்புரத்தில். இப்படி தான் பொறுமையாக பதில் சொல்லுவீங்களா? கத்தி கபடாலாம் 2 சைடு எடுத்துன்னு போய் ஒரு சாதிய வன்முறையே உருவாக்கியிருப்பீங்கள்ல. அடங்க மறு அத்துமீறி திமிரி எழு எல்லாம் எழுந்திருப்பீங்கல்ல. இந்த மாதிரி லாக்அப் டெத்தில் உயிர் போயிருக்கு. அப்போ காவல்துறையால் உயிர் போனால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது, அங்கே சாதி வந்து வராது. வேற சாதிகாரன் அடிச்சிட்டானா அப்போ சாதி பெருசாக ஆகும், பெப்பரப்பேன் ஆகும். அப்போ என்ன அரசியல் பண்ணுறீங்க? உயிருக்கு அரசியல் பண்ணுறீங்களா, ஜாதிக்கு அரசியல் பண்ணுறீங்களா? இதெல்லாம் முரண் இல்லையா? இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் காரணமா? பாரதிய ஜனதா கட்சி வரி ஏறுது, பெட்ரோல் டீசல் விலை ஏறுது, வயிற்று பழப்பு போகுது, மாநில சுயாட்சி போகுது, இந்தி திணிப்பு இருக்குது, ஜனகமானத இது தமிழ்தாய் பண்ண பாடக்கூடாது, கவர்னர் வந்து ஒரு மட்டமான அரசியல் பண்ண. இதெல்லாம் நம்ம பேசுகிறோம், ஏற்றுக்கிறோம், இதெல்லாம் கேள்வி கேட்குறோம். இதெல்லாம் கேள்வி கேட்கும்போது இதை நான் கேள்வி கேட்க மாட்டேன்னா இது என்ன விதமான வாதம்? இது என்ன விதமான அரசியல்? முதல்வர் இந்த அரசியல் பண்ணுறாரு, இந்த அரசியல் பண்ணுறது, இது முரண் இல்லையா? ஒரு நல்ல அரசியல் ஆளுமை என்றால் எல்லாத்தையும் தானே பேசணும். சரி, அது கூட விட்டுருங்க. அதிமுகவில் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைய முதல்வர் பிரச்சாரம் பண்ணாரா பண்ணலையா? 6 மாதத்துக்குள்ள தண்டனை வாங்கி தரப்படும். சரியா? ஏன் தண்டனை? அப்போ காவல்துறையை, உங்கள் கீழே இருக்கிற காவல்துறை இல்லை உங்களுக்கு காவல்துறையை சரியாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு போதிய அளவுக்கு ஆளுமை பத்தலைன்னு ஒரு சந்தேகப்படலாமா? நான் ஒரு பத்திரிக்கையாளா சார், எப்படி சார் அதிமுக ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அமைச்சர் இன்னைக்கும் ஜாலியாக வெளில வராங்க? சரி, ஒன்று. ரெண்டாவது,
ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் இருந்தார். அதனுடைய நோக்கம் என்ன? அவர் பதவிக்கு வரணும், அவர் எம்எல்ஏ ஆகணும், அவர் மகன் அரசியலில் இருக்கணும், அப்படியா? கிடையாது. அம்மாவோட ஆன்மாக்கு நீதி வேண்டும். எங்கள் அம்மா தியாக தலைவி, புரட்சி தாய், புரட்சி தலைவா, இந்த டீ கடை வைத்திருந்த எனக்கு அடையாளம் தந்த எங்கள் அம்மா, அவங்களோட சாவில் மர்மம் இருக்குன்னு அந்த உண்மையை கொண்டு வரதுக்கோசரம் ஐயா வந்து அமைதியாக ஒரு புத்த மத துறவி மாதிரி இருந்து தியானம் பண்ணி, இந்த தியானத்தினுடைய சாந்த சொருபியாக தான் அவர் அரசியல் தந்தார். அவர் கேட்டார் உண்மையை கொண்டு வரணும். நீங்கள் 1000 இருந்தாலும் அந்த அம்மா என்னோட எதிரியாக இருந்தாலும் அந்த உண்மையை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இந்த முதல்வர் ஸ்டாலின், சாரி இந்த எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த உடனே விசாரணை ஆணையம் அமைச்சு, இல்லை இது நீதி விசாரணையோ இல்லை காவல்துறை விசாரணையை எடுத்து குற்றவாளி யாராக இருந்தாலும் விடமாட்டான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னீங்களா? எங்கே சார் நீதி வந்துச்சு? அப்போது இட்லி 40 லட்ச ரூபா 30 லட்ச ரூபாய்க்கு சாப்பிட்டது உண்மை, பில்லு பார்த்தோம். ஆனால் என்ன ஆச்சு? நியாயமான சாவா, இயற்கையான சாவா, செயற்கையான சாவா தெரியாது. எனக்கு அன்றைக்குமே சந்தேகம் கிடையாது அதில். ஆனால் சந்தேகத்தை எழுப்புனது ஓபிஎஸ், சந்தேகத்தை எழுப்புனது இன்றைய முதல்வர். ரைட்டுங்களா? 2 பேரும் இப்போ ஒன்றா தான் இருக்கிறீங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஏற்ற மாதிரியாச்சு அட்லீஸ்ட் இன்னும் ஒரு 15 நாளில் எதுனா அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பு, ஒரு தீர்வு. அப்போது பூரா அரசியல் தான் பண்ணியிருக்கீங்க. தீர்வு எங்கே, தீர்ப்பு எங்கே? சொந்த கட்சிக்காரங்க தப்பு பண்ணாலும் நடவடிக்கை இல்லை, எதிரில் இருக்கிறவங்க தப்பு பண்ணாலும் நடவடிக்கை இல்லை. அப்போ முழுக்க முழுக்க நீங்கள் பண்ணுறது அரசியலா? இதில் பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு, 4 வாரத்தை பேசுறது, கடிதம் எழுதுறது, கொள்வது. அப்புறம் நிர்மலா சீதாராமன் அம்மையாரை வந்து இப்போ டெல்லிக்கு அமித்ஷாவை போய் பார்க்கறது விமர்சனம். யார்? எடப்பாடி பழனிசாமி பண்ண விசாரணை. உங்களோட ஒரு சிலர் வந்துட்டு டெல்லியில் போயிட்டு நிர்மலா சீதாராமனை பார்த்தாங்களே. நீங்கள் வந்து கலைஞர் அவரோட தபால் இது தலையை வெளியிடுறதுக்கு வந்து பாஜகலேருந்து கூட்டு வந்தீங்களா? அது வந்து உங்களுக்கு அருவருப்பா இல்லையா? டெல்லி முடிவு பண்ணலையா?